அமெரிக்கா இஸ்ரேலே போரை நிறுத்து மக்கள் அதிகார சார்பா நாளைக்கு சென்னையிலும் திருச்சியிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோங்க. குறிப்பா இன்னைக்கு ஈரான் மேல அமெரிக்கா தொடுக்கிற போர் எதனால அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா இந்த உலகம் முழுக்கவே எழுதுதான் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த பொருளும், குறிப்பா இயற்கை வளங்கள், தாது வளங்கள், கனிம வளங்கள் எல்லாமே எழுதுதான் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் சாப்பிட்ட மீதி தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் தூக்கி போற எலும்பு துண்டு தான் மற்ற நாடுகள் கவனம். இதுதான் அவனோட நிலைமை. அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா இந்த போரை தொடுத்திருக்கிறான். அப்போ இந்த போருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதத்தை வச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டுறான். அமெரிக்கா ஈரான் மேல குற்றம் சாட்டுறதுக்கு யோகியதை இருக்குதா உனக்கு? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் ஏவுகணைகள், ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்கிறான் அமெரிக்கா. குறிப்பாக ஈரான் பக்கத்துல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல, சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம், தீவுகள்லாம் தன்னுடைய அமெரிக்காவுடைய ஆயுதப்படத்தையும் ஆயுதங்களையும் குவிச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறான், யுரேனியம் பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நாக்கு கூசாம பொய் சொல்றான் அமெரிக்கா. அவனுக்கு சொல்றதுக்கு யோகிதை இருக்குதா முதல்ல? அப்போ இந்த தாக்குதல் என்பது, நான் இந்த நாட்டை எங்க வேணாலும் போயிட்டு நான் வளங்களை சூறையாடுவேன், கொள்ளடிச்சுட்டு போவேன், என்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி எதிர்த்து பேசினாலே குண்டு போட்டு அடிச்சு தள்ளுவேன். இதுதான் அமெரிக்காவுடைய நோக்கம். யோசிச்சு பாருங்க. இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் அவர் போதைப் பொருள் வச்சிருந்தான்னு சொல்லி அவன் நாட்டிலேயே போயிட்டு தூக்கிட்டு போனான் அமெரிக்காக்காரன். அவருக்கு கைது பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ இது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல, ஈரானு, ஈராக்கு, இப்படி பல நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்க்கிறது, அங்க ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு போய் நிறுவுறது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஏன் செய்யறான் அப்படின்னா, இந்த நாடே எனக்கு தான் சொந்தம், இந்த உலகமே எனக்கு தான் சொந்தம், இப்போ நான் தான் என்ன சொல்றேன்னா அதுதான் கட்டுப்படணும். அப்போ இதை மற்ற நாடுகள் வேடிக்கை பார்க்குது. முதுகு எலும்பு இல்லாத நாடுகள் எல்லாம் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காம வேடிக்கை பார்க்கறான். ஏன் வேடிக்கை பார்க்கறான்? அவன் வாயை திறந்தானா அவன் நாட்டுல போய் குண்டு விடியும், குண்டு போட்டு காலி பண்ணுவான். மோடி எடுத்துக்காங்க. இந்தியாவில மோடி ட்ரம்ப் கேட்கிற இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு அடிமை மாறி ட்ரம்ப்புடைய காலை நக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மோடி தலைய நிமிந்து ட்ரம்ப்ப ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து நம்ம நாட்டுல குண்டு விடும். இதுதான் நிலைமை. அப்போ உலகம் முழுக்க ஆயுதங்களை குவிச்சு நாடுகளை சூறாடக்கூடிய ஒரு உலக ரவுடியை எதிர்க்க துப்புள்ளாத நாடுகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா வெக்கக்கேடு இல்லையா? அது மானக்கேடு இல்லையா? மோடிக்கு தெரியாதா? மோடி என்ன சொல்றாரு? அமைதி பேச்சு. என்ன அமைதி பேச்சு? 2 நாளுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல போயிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு வர, அந்த ஒப்பந்தம் போட்டு இப்ப அமைதி பேச்சுன்னு சொல்ற யோகிதை இருக்குதா மோடிக்கு சொல்றதுக்கு? அதனால இப்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும், அவன் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறான். இது நம்ம அனுமதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன அழிப்பு செய்யறாங்க. அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்பு ஆட்சி நடத்திட்டு இருக்குது. அப்ப இனிமேல் அங்க முஸ்லிம் தலைமையில ஆட்சி நடக்கக்கூடாது, அங்க முஸ்லிமுடைய குழந்தைகளை கொல்லணும்னு ஈவு இறக்கலாமா கொள்றாங்க. இவெல்லாம் யோகிதை இருக்கா அவனுக்கு சொல்றதுக்கு? ஏன்னா குழந்தைகளை அழிக்கிறான். ஏன்னா அப்பதான் அடுத்த தலைமுறை அங்க வரக்கூடாது அப்படின்றத திட்டமிட்டு குறிப்பாத்து சுடக்கூடியவன், குறிப்பாத்து குண்டை போடுறவன். அங்க ஸ்கூலுன்னு தெரியாதா? பசங்க படிக்கிறாங்கன்னு தெரியாதா? 148 பேர் இறந்துருக்காங்க குழந்தைகள். நிறைய பேர் பலியா இருக்கிறாங்க. அப்போ குறிப்பாத்து சொல்றவன் கண்ணு தெரியாதா அவனுக்கு? இப்போ வேணும்னே செய்யறான். அந்த இஸ்லாமியருடைய இனத்தை அழிக்கணும், அங்க ஆட்சியை காலி பண்ணணும், தனக்கு சாதகமான ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்தணும், அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை சூறையாடணும். இதுதான் அவனோட நோக்கம். இதுக்குதான் அந்த போர். இது நம்ம அனுமதிக்க முடியுமா? தொடர்ச்சியா இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க.
உலகம் முழுக்கவே இப்படி ஒரு நாசத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இதை எதிர்த்து போராடாம கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? அப்படி எதிர்த்து கேள்வி கேட்கிற நாடு ஈரான், எதிர்த்து போராடக்கூடிய நாடு வெனிசுலா. அதனாலதான் அங்க வந்து குண்டு போடுறான், போரை தொடுக்கிறான். இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமையாவும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்றான். அப்போ ஒரு உலக ரவிடிக்கு உலகம் முழுக்க தன் ஆதிக்கத்தை செலுத்துறன்றவனை பத்தி எதிர்த்து பேசாம அவனுக்கு எதிர்த்து போராடாம வாழவே முடியாது. தன்மானம் இல்லாத, சூடு சொரணை இல்லாத, அரசியல் பொருளாதாரத்தை இழந்து தன்மானத்தை இழந்து நாம் வாழணுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ தன்மானம், சூடு சொரணை இருக்கக்கூடிய நாட்டு தலைவர்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்று நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்குத்தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சைதாப்பேட்டையில பனங்கல் பார்க்ல நாங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அதே போல திருச்சியிலையும் இதை கண்டிச்சு உடனடியாக போரை நிறுத்தணும்னு சொல்லி திருச்சியிலையும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். உழைக்கும் மக்கள், தொழிலாளர்கள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஆதரிக்க வேண்டும், கலந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.